ஸோ இன்னைக்கு முக்கியமா நம்ம வந்து பார்க்கறது வந்து Azure கால்குலேட்டர். எப்படின்னா இது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து கிளவுடுக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டை வந்து எப்படி எஸ்டிமேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். நீங்க ஒரு Azure அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைன்னா ஒரு Azure ஆர்கிடெக்ட். ஓகே, இதான் உங்களோட ரோல். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க ரோல்ல உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்கணும். காஸ்ட் எஸ்டிமேஷன் நீங்க கொடுக்கணும். ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு காஸ்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்னங்கிறத டிஃபைன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர் ஒன்று டிஃபைன் பண்ணோம். ஹப்பு வேணும், ஸ்போக் வேணும், ஹைப்ரிட் கனெக்டிவிட்டி வேணும். Azure ஃபயர்வால் வந்து அவுட் கோயிங் டிராஃபிக்கை வந்து செக்யூர் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு Azure ஃபயர்வால் வேணும். ஓகே, அப்புறம் எல்லா ரிசோர்ஸும் மானிட்டர் ஆகணும், கீ வால்ட் வேணும். இதுதான் வந்து ரெக்குவயர்மெண்ட். இது எந்த காம்பனண்ட் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா காஸ்ட் வந்து டிரைவ் பண்ணணும். மந்த் ஆன் மந்த், இயர்லி எவ்வளோ வரும், 3 வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிளவுட்ல ரன் பண்ணா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸ்டோரேஜ் வந்து இயர் ஆன் இயர் வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் நம்ம ஃபேக்டர் பண்ணணும். ஓகே, இப்போ as a ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஓகே அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு ஆர்கிடெக்சர் வேணும், அப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல் வேணும். ஓகே, ஆர்கிடெக்சர் அப்படின்னா நமக்கு ஒரு சின்னதா ஒரு ஆர்கிடெக்சர். இது வந்து நம்ம வந்து ஆர்கிடெக்சர் சென்டர்ல இருந்து Azure ஆர்கிடெக்சர் சென்டர்ல இருந்து நான் ஒருத்திருக்க ஒரு ஆர்கிடெக்சர். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர். ஹப் இங்க இருக்கு, ஓகே, ஸ்போக் என்விரான்மெண்ட் எல்லாமே இங்க இருக்கு, மல்டிபிள் ஸ்போக் இருக்கு. அப்போ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது என்ன இருக்கு, 2 நான் ப்ராட் ஸ்போக் இருக்கு, 2 ப்ராட் ஸ்போக் இருக்கு, ஒன்னுலயே 3 VM இருக்கு. ஓகே, ஒன்னு தனித்தனி VNetல ரன் ஆகுது. ஒரு Azure சென்ட்ரலைஸ்டு Azure மானிட்டர் இருக்கு, ஒரு Azure ஃபயர்வால் இருக்கு, ஒரு VPN கேட்வே இருக்கு, ஒரு பாஸ்டியன் ஹோஸ்ட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு DDoS ப்ரொடெக்ஷன் இருக்கு. அப்புறம் ஆன்பிராம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்வேயா இருக்கு. அங்க ஒரு கேட்வே ரன் பண்ணது, 2 வெர்ச்சுவல் மெஷின் ரன் பண்ணது. ஓகே, இது ஆன்பிராம்ல இருக்கு. இதுதான் வந்து நாம இங்க பார்க்கக்கூடிய ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு இதை ரன் பண்ணணும்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும், அப்புறம் 3 இயர் ரன் பண்ணணும்னா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸசைஸ். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை எப்படி நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போக வேண்டிய இடம் வந்து Azure போர்ட்டல்ல Azure கால்குலேட்டர். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க சும்மா இங்கேயோ இல்ல உங்க சர்ச்லயோ ஓகே Azure கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த பிரைசிங் கால்குலேட்டர் அப்படிங்கிற லிங்க்குக்கு வரும். ஓகே, இந்த லிங்க்குக்கு அப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிக்கா உங்களுக்கு இங்க ஒரு கால்குலேட்டர் இருக்கும். ஓகே, இதுல எக்ஸாம்பிள் சினாரியோஸ்னு ஒரு டேப் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படி வந்தோம்னா அங்க ஏற்கனவே ஒரு சினாரியோ பில்ட் பண்ணி அந்த சினாரியோக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு எஸ்டிமேட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சில சினாரியோஸ்க்கு இந்த மாதிரி எஸ்டிமேட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட் டு எஸ்டிமேட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது என்ன ஆகும், நமக்கு நம்மளுடைய எஸ்டிமேட்ல ஆட் ஆகி இந்த காம்பனண்ட் இந்த எல்லாமே அதுக்குள்ள நமக்கு வந்துடும். இது ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இப்ப நாம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹப் அண்ட் ஸ்போக் அதோட எஸ்டிமேட் இங்க டெம்ப்ளேட் இருக்கான்னா இல்ல. ஓகே, அப்போ நாம என்ன பண்ணணும், அதை பில் பண்ணணும். பில் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இப்ப நம்மளுடைய அந்த ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர்ல நம்ம கிட்ட என்னென்ன காம்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருந்துச்சு, நமக்கு தேவை என்ன, ஹப் VNet வேணும், ரைட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ ஹப்புக்கு ஒரு VNetக்கு நம்ம அதை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். நமக்கு தேவை என்ன, நமக்கு ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் வேணும், ரைட்டா. ஓகே,
நம்ம போயிட்டு இங்க வெர்ச்சுவல் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வெர்ச்சுவல் வேர்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடும். அதுல நமக்கு தேவை என்ன, வெர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த இது வேணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் டு எஸ்டிமேட் அப்படின்னு கொடுத்துட்டு நேராக கீழே போயிட்டு ஆட் டு எஸ்டிமேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த பர்டிகுலர் விஷயம் இங்க ஆட் ஆகிருக்கும். இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம், இதை போய் நாம என்ன நெட்வொர்க்கோ ஹப் நெட்வொர்க் அப்படின்னு பேரை மாத்திட்டு எந்த ரீஜன்ல இதை ரன் பண்ண போறோம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டு அந்த ரீஜனுக்கான காஸ்ட் மாறும். ஏன்னா ஒரு கண்ட்ரில ஜிஎஸ்டி இருக்கு, சில கண்ட்ரில வேற மாதிரியா டாக்ஸ் இருக்கு. அந்த டாக்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காஸ்ட் வந்து மாறும். அப்படிங்கிறதுனால எந்த ரீஜன்ல நம்ம ரன் பண்ண போறோங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நாம இந்தியா சென்ட்ரல் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு முடிச்சுட்டு சென்ட்ரல் இந்தியா வந்து நமக்கு என்ன, விநெட் ரீஜன் 1, விநெட் ரீஜன் 2 அப்படிங்கிறதும் நம்ம சென்ட்ரல் இந்தியாலேயே வச்சுக்கிறோமா இல்லை வேற எங்கேயோ வச்சுக்கிறோமாங்கிறத முடிவு பண்ணணும். நம்ம சிம்பிளா ஒரு ஆர்கிடெக்சர் பண்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதையும் சென்ட்ரல் இந்தியா 1லயே வச்சுக்கலாம். ஏன் இது கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க விநெட் பியரிங் பண்ணும்போது ஒரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீஜன் டு ரீஜன் போனீங்கன்னா உங்களுக்கு there is a காஸ்ட். ஓகே, டேட்டா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் இருக்கிறதுனால அந்த காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, இதை கொண்டு வராங்க. நாம சிம்பிளிஃபைடு வியூவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே இதுலயே நாம வச்சுக்கிறோம். ஓகே, ஏன்னா முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் வேற ஒரு ரீஜனுக்கு காஸ்ட்டை மாத்தினேன் அப்படின்னா சவுத் இந்தியா அப்படின்னு மாத்தினேன்னா இது 8 சென்ட் வந்து நமக்கு காஸ்ட் கூடிடுது. ஓகே, இதே நான் வந்து வித்தின் ரீஜன் அப்படின்னு வச்சேன்னா எனக்கு என்ன ஆகுது, காஸ்ட் வந்து 1 சென்ட்ல தான் இருக்கு. அதனால காஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் வர்றதுனால இந்த ரீஜன் எந்த ரீஜன் டு எந்த ரீஜன் நம்ம பேரிங் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. நாம என்ன பண்ண போறோம், இப்போ ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர்ல நம்ம பண்ணக்கூடிய ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர்ல நம்ம பண்றது என்ன அப்படின்னா, நாம இந்த ஆர்கிடெக்சர் நம்ம பண்ணும்போது நாம எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கோம், ஒரே ரீஜன்ல தான் வச்சிருக்கோம். இந்த பியரிங் எல்லாமே நம்ம எங்க பண்றோம், ஹப் டு ஸ்போக் டு ஹப் பேரிங் எல்லாமே ஒரே ரீஜன்ல பண்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க காஸ்ட்டை ரெண்டுமே ஒரே ரீஜன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேயா, இது காஸ்ட், இது ஒரு சிம்பிள் வியூ. ஓகே, இப்போ ஹப் நெட்வொர்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நமக்கு என்ன தேவை, நமக்கு தேவை இந்த ஹப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு போலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹப்புக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹப் நெட்வொர்க் இருக்கு. இந்த ஹப்ல என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படின்னு போனோம்னா நமக்கு என்ன இருக்கு, பாஸ்டியன் நெட்வொர்க் இருக்கு, அப்புறம் ஃபயர்வால் இருக்கு, விபிஎன் கேட்வே இருக்கு. இந்த காம்பனன்ட் எல்லாத்தையும் நம்ம இங்க ஆட் பண்ணணும். இப்போ இந்த காம்பனன்ட் ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை மினிமைஸ் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு திரும்பவும் போயிட்டு இங்க நம்ம என்ன பண்ணணும், ஃபயர்வால், ஏன்னா நமக்கு அடுத்த காம்பனன்ட் இருக்குது அஜூர் ஃபயர்வால் இல்லையா, அஜூர் ஃபயர்வால் ஆட் பண்ணிக்குவோம். நமக்கு இன்னொன்று என்ன இருக்கு, பாஸ்டியன் ஹோஸ்ட். ஓகே, பாஸ்டியன் ஹோஸ்ட் இருக்கு, பாஸ்டியன் ஹோஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து என்ன, விபிஎன் கேட்வே. ரைட், நம்ம என்ன பண்ணுவோம், மேல திரும்ப போயிட்டு இங்க விபிஎன் கேட்வே 3 காம்பனண்ட்டையும் நாம ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஃபயர்வால் இருக்கு, இதை நம்ம என்ன பண்ணலாம், ஹப் ஃபயர்வால். ஓகே, அஜூர் ஃபயர்வால் அங்கேயே இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், ஹப்னு போட்டுப்போம். எந்த ரீஜன், அகெயின் இட் இஸ் a region for Southeast Asia, sorry, Central India, right? சென்ட்ரல் இந்தியா. ஸ்டாண்டர்டா, பேசிக்கா, பிரீமியமா, ஏன்னா ஒன்னுக்கு ஒரு ரெஸ்கேக்கு விலை மாறும் இல்லையா. இப்போ பேசிக் போட்டோன்னா 40 சென்ட் பர் அவர், ஸ்டாண்டர்ட் போட்டோம்னா 125. ஓகே, இதே வந்து நம்ம வந்து சாரி, இதே நம்ம வந்து பிரீமியம் அப்படின்னு போட்டோம்னா 175. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன போடுறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு 125 பர் அவர். ஓகே, ஸோ $912.50 ஒரு மாசம் ரன் பண்ணனா வரும். இந்த 730 hours அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு சில மாசம் 31 டேஸ் இருக்கும், சில மாசம் 30 டேஸ் இருக்கும். ரைட், இப்போ நீங்க சிம்பிளா எடுத்து ஒரு கால்குலேட்டர் எடுத்துட்டு, ஓகே, நீங்க கால்குலேட்டர் அப்படின்னு எடுத்து போட்டுட்டு ஒரு நாளைக்கு, ஓகே, 24 மணி நேரம் கரெக்டா, ஒரு நாளைக்கு நமக்கு இருக்குது என்ன, 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை நாம பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் இங்க, இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஓகே, இன்ட்டு
30 நாள் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 720 வரும். இப்போ இதே வந்து நாம ஏன்னா 31 நாள் சில மாசங்கள் இருக்கு இல்லையா? அப்போ 31 into 24 hours அப்படின்னு போட்டோம்னா 744 hours வரும். அதனால ஒரு மாசம் 30 நாளும் ஒரு நாள் 34 நாளும் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆவரேஜ் பண்ணி அதை 730 hours per month அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா மந்த்லி வேணும்னா எத்தனை மாசம் வேணும் அப்படின்னு 1 month அப்படின்னு கொடுத்தோம்னா 1 monthக்கான காஸ்ட் வரும். எல்லாமே ஒன்னா தான் வரும். நீங்க மந்த்லி வேணுமா, டெய்லி வேணுமா, இல்ல ஹவர்லி வேணுமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே ஒன்னா தான் வரும். இது டிப்ளாய்மெண்ட். அப்புறம் டேட்டா ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும். ஃபயர்வால் உள்ள டேட்டா எவ்வளவு போயிட்டு வெளியில வருது. அந்த டிராபிக் வந்து இப்போ நமக்கு ஹப்புலேருந்து என்ன பண்ணும், இந்த டிராபிக் வந்து இங்கேருந்து இங்க வந்துட்டு வெளியில போகும். அப்புறம் இங்கேருந்து உள்ள வந்து இங்க வரும். அப்போ இந்த ஹப்லேருந்து இங்க போயிட்டு இங்க போகணும் அப்படின்னாலும் இந்த டிராபிக் எல்லாமே என்ன ஆகும்? டேட்டா ப்ராசஸ் பை திஸ் ஃபயர்வால். அப்போ இந்த டேட்டா ப்ராசஸிங்க்கு வந்து என்ன பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து 1 GB டேட்டா அதை ப்ராசஸ் பண்ணுச்சுன்னா 2 cents நீங்க கொடுக்கணும். அப்போ கண்டிப்பா இது என்ன இருக்கும்? மல்டிபிள் டெராபைட்ல தான் இருக்கும். ஸோ அப்போ நாம ஒரு 5 டெராபைட்டோ இல்ல 3 டெராபைட்டோ 4 டெராபைட்டோ ஃபார் மந்த் வந்து நாம காஸ்டிங் பண்ணிக்கணும். அது டேட்டா ப்ராசஸிங்கை பொறுத்து மானிட்டர் பண்ணி தான் நம்ம இந்த காஸ்ட்டை கொண்டு வர முடியும். ஹை லெவலா இப்போதைக்கு நம்ம டேட்டா எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பேஸ்டியன் ஹோஸ்ட், நம்ம ரிமோட்டின் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு பேஸ்டியன் ஹோஸ்ட் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா பேஸ்டியன் ஹோஸ்ட் வந்து நம்ம பேசிக் பிளானே போய்க்கிறோம். அது ஒரு மாசம் பேஸ்டியன் ரோட் ரன் பண்ணா $138. அது அவுட் கோயிங் டிராஃபிக் வந்து அவுட்பவுண்ட் டிராஃபிக் வந்து 5 GB அப்படின்னு போட்டோம்னா 5 GB வரைக்கும் ஃப்ரீ. இப்போ நான் அதை 6 ஆக்குனேன் அப்படின்னா சார்ஜஸ் வந்து அதுக்கு வர ஆரம்பிக்கும். 12 cents அதுக்கு சார்ஜ் வரும். 5 வரைக்கும் அதுக்கு ஃப்ரீ. ஓகே, இது பேஸ்டியன் ஹோஸ்ட் பொறுத்த வரைக்கும். இது கேட்வே. ஓகே, கேட்வே அப்படின்னு வரும்போது இந்த கேட்வேக்கு எகெயின் வந்து எவ்வளவு கேட்வே என்ன டிராஃபிக் என்ன SKU பொறுத்து மாறும். இப்போ கேட்வே வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் கேட்வேவா இல்லை VPN கேட்வேயா? நம்ம VPN போறதுனால VPN கேட்வேன்னு வச்சுக்குவோம். அதுல பேசிக் VPN வேணுமா, அவைலபிலிட்டி ஜோன் பேஸ்டு வேணுமா, இல்லது கேட்வே சிங்கிள் டிசில வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து அவைலபிலிட்டி ஜோன் இல்லாம வேணுமா, அவைலபிலிட்டி ஜோன் வேணுமா. இப்போ அவைலபிலிட்டி ஜோன் வேணும் அப்படின்னா அது கேட்வே அவர் எவ்வளவு மணி நேரம் அந்த கேட்வே ரன் பண்ண போறீங்க. கேட்வே ப்ரொவிஷன் பண்ணா 1 month ரன் பண்ணணும். அப்போ 1 month ஒரு கேட்வே ரன் பண்ணா $236. ஓகே, அப்போ சைட் டு சைட் டனல் வேணுமா? ஆமா அப்படின்னா எத்தனை டனல் கிரியேட் பண்ண போறீங்க? ஓகே, இப்போ நான் ஒரு டனல் கிரியேட் பண்ண போறேன். அந்த டனல் வந்து 730 hours ரன் ஆகும். அப்போ அதுக்கு 1095 வேணும். பாயிண்ட் டு சைட் VPN இருக்கா அப்படின்னா பாயிண்ட் டு சைட் VPN இருந்துச்சுன்னா அது வேணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் டு சைட் VPN எனக்கு வேணும் அப்படின்னு போட்டோன்னா அது எனக்கு ஒரு $36 வேணும். ஓகே, இது அப்புறம் இன்டர் VNet, VNetக்குள்ள அல்லது கேட்வே VPN நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்பிராம்ல கனெக்ட் பண்றதுனால நமக்கு என்ன வேணும்? VPN வேணும். ஸோ அப்போ இங்கேருந்து டேட்டா அவுட் ஆகும். அப்போ அதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 5 terabyte டேட்டா போட்டோம்னா $500 நமக்கு தேவை. இல்லை நம்ம வந்து 1 terabyte போதும், எனக்கு அதுக்கு மேல டிராஃபிக் போகாது அப்படின்னா $100 வரும். ஓகே, இதுதான் வந்து கால்குலேட்டர். இப்போ இது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இது வரைக்கும் ஹப்புக்கு மட்டும் நாம முடிச்சிருக்கோம். ஓகே, இந்த ஹப் நெட்வொர்க்குக்கு மட்டும் முடிச்சிருக்கோம். ஹப்புக்கு மட்டும் நமக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு இது வரைக்கும்? $1,549.72 74 cents வந்திருக்கு ஹப்புக்கு மட்டும். ஓகே, இப்போ இந்த ஹப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சரை திரும்பவும் போய் பார்ப்போம். இந்த ஆர்கிடெக்சர்ல இந்த ஹப் நெட்வொர்க்கை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இந்த ஹப்ல இன்னும் என்ன பண்ணணும்? DDoS ப்ரொடெக்ஷன் போடணும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ போயிட்டு இந்த இடத்துல நாம DDoS ப்ரொடெக்ஷனையும் நாம போடுறோம். DDoS ப்ரொடெக்ஷன் நம்ம என்ன பண்றோம்? சென்ட்ரல் இந்தியா போட்டு நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன்ல நாம போட்டுட்டு இது என்ன பண்றோம்? எத்தனை IP பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் IP வந்து ஃபயர்வால் 1க்கு மட்டும்தான் இருக்கு. பாக்கி எதையுமே நம்ம எக்ஸ்டர்னல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? ஒரே ஒரு IP மட்டும்
அடிஷனல் ரிசோர்ஸ் கேட்குது. அடிஷனல் இல்லை, நமக்கு அடிஷனல் 0 தான். ஏன்னா இதில் அப் டு 100 பப்ளிக் ஐபி வந்து இது இன்க்ளூடட். ஓகே, 100 பப்ளிக் ஐபிக்கு மேலே போனாதான் நமக்கு என்ன தேவை, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே பே பண்ணும். ஓகே, இதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து யோசனை பண்ணி முடிவு பண்ணி பண்ணுங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பேசிக் வந்து உங்களுக்கு வேணும்னா பேசிக் ஆல்ரெடி இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரே ஒரு ஐபிக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஐபி ப்ரொடெக்ஷன் மட்டும் போட்டு ஒரே ஒரு ஐபிக்கு மட்டும் $199 வாங்கிக்கிங்க. நீங்க ஃபுல் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன், அதாவது 100 பப்ளிக் ஐபிக்கு மேல இருக்கும் அப்படின்னா இந்த பிளானுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர காஸ்ட் சேவிங் ஆகும். சிங்கிள் ஐபி இல்லை 2 ஐபி 3 ஐபின்னா நீங்க இதுக்கு போய்க்கலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபயர்வாலுக்கு ஒரே ஒரு பப்ளிக் ஐபி இருக்கிறதுனால அதை மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிள் ஐபிக்கு நாம போய்க்கலாம். ஓகேயா? ஸோ இதுதான் டிடாஸ் ப்ரொடெக்ஷன். இப்போ டிடாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு இந்த இடத்துல நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன தேவை, நமக்கு தேவை இந்த ஸ்போக் நெட்வொர்க். இந்த 2 ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கும் 2 ஸ்போக் நெட்வொர்க்கும் நமக்கு வேணும். இது ஒரே ஐடென்டிட்டிக்கலா இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாம வந்து கால்குலேட்டர். ஓகே, இங்க போயிட்டு ஏற்கனவே நான் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கு. ஓகே, நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணலாம், அழகா போயிட்டு இதை நான் காப்பியும் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க போயிட்டு க்ளோன் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த அப்படியே க்ளோன் அப்படின்னு கொடுத்தேன்னா இது எனக்கு என்ன ஆயிடும், கீழே இன்னொன்று க்ளோன் ஆயிடும். ஓகேயா, ஹப் நெட்வொர்க் இருக்கா, இதை வந்து நான் என்ன பண்ணலாம், ஸ்போக் நெட்வொர்க். ஏன்னா இது எந்த பேராமீட்டரும் நான் இப்போ மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இது ஸ்போக் 1. ஓகே, இப்போ இதே மாதிரி எனக்கு எத்தனை வேணும், 3 வேணும். ரைட்டா? இப்போ நான் இதை என்ன பண்ணலாம், க்ளோன் பண்ணிட்டே போகலாம். ஓகே, 4 நெட்வொர்க் வேணும். 4 நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்க வந்து பேரை மட்டும் மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ ஒரே ஒன்று மட்டும் தான் செட் பண்ணேன், பாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ க்ளோன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். க்ளோன் பண்ணிட்டு இது என்ன பண்றேன், இந்த நெட்வொர்க்குக்கு பேரை நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 4 நெட்வொர்க் இருக்கு, 4க்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 நெட்வொர்க்கை மாத்திட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும், இன்னொன்று எனக்கு விஎம் வேணும். ரைட்? ஸோ ஒவ்வொரு ஸ்போக்லயும் எனக்கு என்ன இருக்கு, 3 விநெட் இருக்கு, சாரி 3 விஎம் இருக்கு. விஎம்கான காஸ்ட் நான் போடணும். இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்க வந்துட்டு ஒரே ஒரு இதை எடுத்துட்டு சென்ட்ரல் இந்தியா விண்டோஸ் விஎம்ஆ லினிக்ஸ் விஎம்ஆ அப்படின்னு கேட்குது. எனக்கு வந்து ஒரு ஒன்று வந்து விண்டோஸ், இன்னும் வந்து லினிக்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ விநெட் 1ல ஸ்போக் 1. ஓகே, ஸ்போக் 1 விண்டோஸ். ஓகே, விஎம் விண்டோஸ் விஎம். இப்போ இங்கே நான் ஸ்போக் 1 விண்டோஸ் விஎம் ஸ்டாண்டர்டா பேசிக்கா டியரான்னு கேட்குது. ஓஎஸ் ஒன்லியா இல்லை உனக்கு பிஸ்டாக் சர்வரும் எஸ்கியூஎல் சர்வரும் வேணுமான்னு கேட்குது. இது ஏன்னா இப்போ நான் எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னு கொடுத்தேன்னா இது எஸ்கியூஎல் சர்வரோட லைசன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நான் நார்மல் ஓஎஸ்னா விண்டோஸ் ஓஎஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கேட்டகரி, இதுல உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் விஎம் வேணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ் வேணுமா, ஜென்ரல் பர்பஸ் வேணுமா, ஜிபியூ வேணுமா, ஹை பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, மெமரி ஆப்டிமைஸ் வேணுமா, ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இது ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். விஎம் செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அது விஎம் சப்ஜெக்ட்ல கவர் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலா. ரைட்டா? அப்புறம் இதுல விஎம் இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன மாதிரி சீரியஸ் ஆஃப் விஎம் வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த சீரியஸ் மட்டும் என்ன ஆகும்னா இங்க நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க போயிட்டு ஓகே டி சீரியஸ் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஓகே DS5 சீரியஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ஒன்லி இங்க என்ன இருக்கும், DS5 மட்டும் ஃபில்டர் ஆகி வரும். ஓகே, ஸோ எனக்கு செலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் D4 DS5 அப்படின்னு இந்த விஎம் செலக்ட் பண்ணேன்னா 16 GB RAM, ஓகே 152 GB ஸ்டோரேஜ், டெம்பரவரி ஸ்டோரேஜ், ஒரு அவருக்கு வந்து 0.48. ஓகே, இது சார்ஜஸ். 16 GB RAM உள்ள இதுக்கு எனக்கு வேணும். இது எத்தனை விஎம் வேணும், எனக்கு 1 வேணும். இப்போ என்னோட இதில் எத்தனை இருந்துச்சு, எனக்கு 3 விஎம் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு 3 விஎம் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ 3 விஎம் கொடுத்தேன்னா எனக்கு காஸ்ட் என்னாச்சு, இங்க $937 ஆச்சு 3 விஎம்க்கு. ஓகே, அப்போ ஒரு விஎம்க்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும்னா இங்க போயிட்டு 1ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 1 வந்து $312.42 நமக்கு காமிக்குது. ஓகே, இப்போ நான் 3 விஎம்க்கு கொடுத்துட்டேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து சேவிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ
நான் பே ஆஸ் யூ கோ அப்படின்னு கொடுத்து லைசன்ஸ் நான் வந்து இன்க்ளூடட் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா $937 வரும். சில கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து ஆல்ரெடி விண்டோஸ் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்ல. அவங்க ஆல்ரெடி பல்கா வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஹைபிரிட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேசிக்கா ஹைபிரிட் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு விண்டோஸ் என்டர்பிரைஸ் லைசன்ஸ் ஆண்ட்ராம்ல வச்சிருந்தீங்கன்னா, ஒரு என்டர்பிரைஸ் லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க 8 கோர் VM வந்து என்ன பண்ணலாம், கிளவுட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அந்த லைசன்ஸ் வந்து நீங்க ஆப்செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த லைசன்ஸ் வந்து ஆப்செட் பண்றதுனால ஏற்கனவே நீங்க லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த லைசன்ஸ் அங்க ஆன்பிராம்ல டவுன் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க, அல்லது ஆன்பிராம்லயும் யூஸ் பண்றீங்க, இங்கேயும் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் வந்து ஹைபிரிட் பெனிஃபிட் சொல்லுவோம். அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு காஸ்ட் வந்து எங்க போயிடுச்சு, $534 ஆயிடுச்சு. லைசன்ஸ் இன்க்ளூட் பண்ணா 937, லைசன்ஸ் நீங்க வேண்டாம் நான் வச்சிருக்கேன் அதை யூஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா $534. ஓகே, இதுதான் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸா காமிக்கிறது. ஓகே, ஹைபிரிட் பெனிஃபிட் நீங்க யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு தெரியும் இந்த 3 VMமும் 24/7 ரன் ஆக போகுது, வீக்கெண்ட் எதுவா இருந்தாலும் எனக்கு ரன் ஆகும் அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சேவிங் பிளான் போகலாம். அப்படின்னா 1 இயர் சேவிங் பிளான் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும். ஓகே, 1 இயர் பண்ணீங்கன்னா 31% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஓகே, அதே வந்து நான் காசை வந்து இது மாசம் மாசம் கட்டுறேன் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட், நான் காசை முன்னாடியே உன்ட்டே கொடுத்துட்றேன் நீயே வச்சுக்கோ எனக்கு இன்னும் கூட கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டும் மாறும் இங்க. ஓகே, அது 3 இயருக்கு போகும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, 3 இயர்ல என்ன ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறது. சாரி, சேஞ்சஸ் இல்லை மந்த்லிக்கும் இதுக்கும். ஸோ நீங்க மந்த்லி கொடுத்தாலும் சரி, ஆஃப் ஃப்ரண்ட் கொடுத்தாலும் சரி, நீங்க ஒரே பேமெண்ட் தான். இங்க பெர்சன்டேஜ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதே பெர்சன்டேஜ் தான் வருது. இங்க 55% வந்து 3 இயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். அதாவது 3 இயருக்கு நீங்க கமிட்டட், நான் 3 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ண போறேன், 24/7 ரன் பண்ணுவேன்னா இந்த பிளான் எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் அப்படி என்னன்னா ரிசர்வேஷன் சொல்லுவோம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க கம்ப்யூட்டர் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இத்தனை கோர் யூஸ் பண்ணுவேன், நான் இந்த ப்ராஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணுவேன், நான் இன்னொரு ப்ராஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணுவேன், நான் டோட்டலா இவ்வளவு கோர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டு நாம என்ன பண்ணலாம்னா டோட்டல் யூட்டிலைசேஷனை நீ மைனஸ் பண்ணிக்கோ, நான் என்ன பண்றோம் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு வந்து இன்னும் டிஸ்கவுண்ட் வந்து அதிகம். ஓகே, அது 41% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்க 3 இயர் போனீங்கன்னா 62% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ நாம பே ஆஸ் யூ கோல போகும்போது நமக்கு பார்த்த காஸ்ட் பார்த்தோம்னா 534 வித்தவுட் லைசன்ஸ், வித் லைசன்ஸ் 937. அதே வித் லைசன்ஸ் நம்ம இங்கே வந்தோம்னா $600. இதே ஹைபிரிட் பெனிஃபிட்டோட போனோம்னா ஜஸ்ட் $200. ஸோ $900 டு இட் கேன் பிரிங் இட் டு $200. ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த உங்க பிஸ்னஸ் கேஸும் பிஸ்னஸ் யூஸ் கேஸை பொறுத்தும் இது மாறும். ஸோ நாம வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து 3 இயர் பிளான் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ரிசர்வ் பிளான் எடுத்துக்கலாம். ரிசர்வ் பிளான் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 3 இயர் பிளானுக்கு இதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் டிஸ்க், நமக்கு என்ன மாதிரி டிஸ்க், ஏன்னா ஒவ்வொரு VMக்கும் நமக்கு என்ன தேவை, டிஸ்க் தேவை இல்லையா? அப்போ டிஸ்க் வந்து நமக்கு என்ன டிஸ்க் வேணும், டேட்டா டிஸ்க் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். இப்போ டேட்டா டிஸ்க்ல வந்து எனக்கு SSD வேணும் இல்லை ப்ரீமியம் SSD வேணும் அப்படின்னா SSDல வந்து லோக்கலி ரெடண்டன்ட் வேணுமா இல்லது ஜோன் ரெடண்டன்ட் வேணுமா? ஜோன் ரெடண்டன்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு 8 GB 16 GB டேட்டா வேணும் அப்படின்னா 16 GB வேணும் அப்படின்னா எத்தனை டிஸ்க் வேணும்? ஒரு டிஸ்க் வந்து $1.98 per month. அப்போ நமக்கு காஸ்ட் வந்து என்னாச்சு, இப்போ நமக்கு தேவை எத்தனை, 3 VM இருக்கு, அப்போ நமக்கு எத்தனை வேணும், 3 டிஸ்க் வேணும். அப்போ 3 டிஸ்க்கு வந்து நம்ம என்ன காஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தோம். இப்போ நம்ம VM ரெடி. இப்போ இந்த VM என்ன பண்றோம், ஒரு VM ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4 ஸ்போக் இருக்கிறதுனால 4க்கும் நம்ம அப்படியே க்ளோன் பண்ணிக்கலாம். இதை க்ளோன் பண்ணிட்டு 4 இதுக்கும் நம்ம என்ன பண்றோம், ஸ்போக் 1, ஸ்போக் 2, ஸ்போக் 3. இப்போ இந்த 4க்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை க்ளோன் பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு இப்போ 4 VM நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு. ஓகே, கால்குலேட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்றோம், அடுத்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த 4 நெட்வொர்க்கும் நாம இன்க்ளூட் பண்ணியாச்சு. நமக்கு அடுத்து என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். ரைட், கீ வால்ட் வேணும், மானிட்டர் வேணும். இதுதான் நம்ம ரெக்குவயர்மெண்ட்ல அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஐட்டம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு
Azure Monitor. ஓகே, ஸோ Azure Monitor இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவை என்ன? Key Vault. ஓகே, ஸோ Key Vault-ம் நாம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் வேணும் அப்படின்னா டிஃபெண்டர் ஃபார் கிளவுடையும் நாம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 3 ஐட்டமும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி, மானிட்டர், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மானிட்டர்ல வரும்போது மானிட்டர் எந்த ரீஜன்ல வேணும்? நமக்கு வந்து சென்ட்ரல் இந்தியா தான் வேணும். சென்ட்ரல் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறோம். டேட்டா எவ்வளோ வரும் இதுக்கு அப்படின்னு கேட்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பேசிக் லாக் மட்டும்தான் நம்ம பண்ண போறோம். அப்படின்னா பேசிக் லாக் ஒரு இவிஎம்க்கு நமக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து 0.5 GB வரலாம். ஓகே, ஸோ இல்லது 1 GB பர் டே வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு என்ன இருக்கு? 1 GBக்கு வந்து 70 cents பர் டே பர் மந்த். ஓகே, இதை நாம என்ன பண்ணலாம்? ரிட்டென்ஷன் பண்ணணுமா, லாங் டேர்ம் 30 நாளைக்கு மேல வேணுமா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய டேட்டா பாலிசியை பொறுத்த வரைக்கும். இந்த டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய காஸ்ட் வந்து இங்க மாறும். இந்த டீட்டெயில நம்ம எங்க யார்ட்ட வாங்குவோம் அப்படின்னா நாம அப்ளிகேஷன் டீம்ல தான் கேட்போம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஸ்ட் ஆட் பண்ணணும். நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு அதை எம்டியா விட்டுட்டு டேட்டாவை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீ வால்ட் நமக்கு வேணும். ஒரு கீ வால்ட் நமக்கு வேணும். நம்ம கீ வால்ட் என்னென்ன வைக்க போறோம்? நம்ம சீக்ரெட் வைக்க போறோம், SSL சர்டிபிகேட் வைக்க போறோம். ரைட்டா? ஸோ சர்டிபிகேட் நம்ம ஒன்று வைக்கிறோம், ஒரு கீ வால்ட் வைக்கிறோம். ஸோ அதனால ஒரே ஒரு சர்டிபிகேட் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கீ வால்ட்ல சீக்ரெட் நார்மல் ஆப்ரேஷன்ல நாம ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை விஎம் இருக்கு? ஒரு ஸ்போக்குக்கு 3 விஎம், ரைட்? அப்போ நம்ம கிட்ட மொத்தம் இருக்கிற விஎம் எத்தனை? 4 ஸ்போக்கு. 4 ஸ்போக்குக்கு நமக்கு தேவைன்னா 12 விஎம் வேணும். 12 விஎம்க்கும் நம்ம டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்றதுக்கு என்கிரிப்ஷன் கீ வைப்போம், அந்த சீக்ரெட்டை வைப்போம். ஸோ அதனால டோட்டலா 12 ஆப்ரேஷன்ஸ் தேவை. ஸோ அந்த 12 ஆப்ரேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணோம்? 12ன்னு போட்டுக்கிறோம். அந்த 12 ஆப்ரேஷன்ஸை நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். ஓகேயா? அடுத்து இங்க டிஃபெண்டர் ஃபார் கிளவுட். டிஃபெண்டர் ஃபார் கிளவுட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு வந்து எண்ட் பாயிண்ட் கொடுக்க போறோம். அந்த சர்வருக்கு வந்து எண்ட் பாயிண்ட் கொடுக்கறதுனால நம்ம கிளவுட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இல்லை ஒர்க் லோட் ப்ரொடெக்ஷன்ல நமக்கு தேவையான சர்வர் வேணும். சர்வர் வந்து நமக்கு எகெயின் 12 சர்வர் இருக்கு. 12 சர்வரை மட்டும் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேற எதுவும் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே, அதனால பாக்கி பிளான நமக்கு இங்க வேண்டாம், விட்டுறலாம். இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஓவரால் ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான காஸ்ட் என்ன? இப்போதைக்கு $2,683. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான காஸ்ட். இப்போ இந்த பர்டிகுலர் ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சரை நாம கிளவுட்ல ரன் பண்ணோம்னா நமக்கு தேவையானது இந்த அமௌண்ட் நமக்கு ஆகும். ஓகே, இப்போ இதை நான் ஒருத்தருக்கு வேலிடேஷனுக்கு அனுப்பணும், இதை நான் ஒருத்தருக்கு இது பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியுமான்னா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்? இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேரை கொடுத்து என்ன பண்ணலாம்? ஹப் அண்ட் ஸ்போக் அப்படின்னு பேரை கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா உங்க ப்ரொஃபைல்லே இது சேவ் ஆகி இருக்கும். ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இதை இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த லிங்க் கொடுத்து நீங்க இதே லிங்கையே நீங்க எடுத்துட்டு போய் ஓகே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க யாராவது கிளிக் பண்றீங்க அப்படின்னா இந்த லிங்கை, ஓகே, இந்த லிங்க் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க நான் இப்போ பண்ண இந்த எஸ்டிமேஷன் எல்லாத்தையுமே நீங்க இந்த லிங்க் வழியா நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவும் உங்களால நீங்க பார்த்து நீங்க எடிட்டும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இதை வச்சிருக்கேன், எங்க பாக்குறது அப்படின்னா சேவ்ட் எஸ்டிமேட்ல வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஹப் அண்ட் ஸ்போக்னு இருக்கும். நாம இதை டூப்ளிகேட்டும் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், காப்பியும் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ நம்ம பண்ணலாம், திரும்பி ரீஎடிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது இருக்கு. நான் இதை என்ன பண்ணலாம்? எக்ஸல்ல நான் இதை டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணலாம்னா 3 இயருக்கு வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேசிக்கா வந்த காஸ்ட்டை நான் எப்படி 3 இயருக்கு வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். லெட்ஸ் எக்ஸல் ஓபன். ஓகே, எக்ஸல் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸல் வந்துருச்சு. இந்த எக்ஸலுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கான காஸ்ட் வந்து இங்க தெளிவா இப்போ தெரியுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு காஸ்ட் இருக்கு. ஓகேயா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அது என்னென்ன காம்பனன்ட், என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், என்ன இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்க காஸ்டா கொடுத்துருச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 1 மந்த்துக்கான காஸ்ட் தான் இங்கே நமக்கு இருக்கு. இப்போ இதை நம்ம 3 மாசத்துக்கு ஆக்கணும், ரைட்? இப்போ நான் அதுக்கு சிம்பிளா என்ன பண்ணலாம்? இன்னொரு ஷீட்டுக்கு போயிட்டு இங்க போயிட்டு ஓகே, ஆஷுர் காஸ்ட் எனக்கு ஒன்று மந்த் பை மந்த் போடலாம். ஓகே, என்ன பண்ணலாம் இங்க இயர் 1. ஓகே, இது இப்போ என்ன மாசம்? ஆகஸ்ட், ரைட்? ஆகஸ்ட்லேருந்து எனக்கு தேவை என்ன? ஆகஸ்ட், அக்டோபர், நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு வேணும். நெக்ஸ்ட் இயர் ஜூலை வரைக்கும் வேணும். நான் எடுத்துட்டேன், எனக்கு வந்துருச்சு மந்த் பை மந்த். இப்போ எனக்கு காஸ்டிங் என்ன இருக்கு? இந்த காஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணலாம்? இங்க காலம்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் எனக்கு வேணும். இந்த வேல்யூ வந்து 1 மந்த்துக்கான காஸ்ட் எனக்கு இங்க வந்துருச்சு. இப்போ இதையே நான் வந்து என்ன பண்ணலாம்? இந்த எடுத்து நான் இந்த இடத்துல இந்த காஸ்ட்டை ஈஸியா காப்பி பண்ணி என்னால என்ன பண்ண முடியும்? இப்போ இங்க கொண்டு வர முடியும். ஓகே, எல்லா காஸ்ட்டுக்கும் எனக்கு அந்த காலம்க்கு காஸ்ட் வந்துருச்சு. இப்போ எனக்கு தேவை என்ன? இயர் 2. இயர் 2க்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 15% இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணலாம்? இங்கேருந்து போயிட்டு டைரக்டாவே இதை 1.15 அப்படின்னு கொடுத்தேன்னா 15% இஸ் இன்க்ரீஸ் ஃபார் தட் நம்பர், ரைட்டா? இப்போ இதை நான் ட்ராக் பண்ணி நான் 15% இயர் ஆன் இயர் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இயர் 3 ஓகே, நான் அதே வேலையை என்ன பண்ணலாம்? இங்கே போயிட்டு திரும்பவும் அந்த இயர்லேருந்து 1.15 அப்படின்னு கொடுத்தேன்னா அதுலேருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? 15% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் காஸ்ட் எனக்கு பர் இயர் காஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காஸ்ட் இயருக்கு வந்து $32,000. ஓகே, இப்போ 3 வருஷத்துக்கான காஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா $111,000 that I need to spend. ஓகே, இதுதான் காஸ்ட் கால்குலேஷன். ஸோ சிம்பிளா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எஸ்டிமேட் போட்டுட்டு அந்த எஸ்டிமேட்டை ரன் பண்ணி அந்த எஸ்டிமேட் வழியா நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணோம்னா என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியா இந்த இடத்துல பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து ஆஸ் சிம்பிள் as ஃபாஸ்டாகவும் ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எப்படி டிரைவ் பண்றது, அந்த ப்ராஜெக்டை வந்து அஷூர் கால்குலேட்டர்ல நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன சினாரியோ வச்சு பிளே பண்ணியிருக்கோம். இதுலயே காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட் இருக்கு. அதுக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து நம்ம ஒண்ணு என்ன பண்ணுவோம்? மாத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஸ்ட் கால்குலேட்டர்ல நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஹை லெவல் எஸ்டிமேஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது அஷூர் காஸ்ட் கால்குலேட்டர்.